ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் வார்த்தையின் நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் கேட்டு கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இதை காணும்படியாய் கேட்கும்படியாய் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் தேசமெங்கும் கடந்து போவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியா நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா. தொடக்க நூலின் புத்தகம் ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. யாக்கோப்பு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பொழுது விடுகிறது, பொழுது புலர்ந்து போகிறது, என்னை போகவிடு என்று சொல்லும்போது யாக்கோப்பு சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போகவிடேன். அவன் ஆண்டவரோடு உறவாடுகிற, ஆண்டவரோடு போராடுகிற வேலை எப்படிப்பட்ட வேலை? ஆற்றிற்கு அப்புறம் ஒரு பகுதியிலிருந்து மறுகரைக்கு தன் குடும்பத்தையும் வேலை ஆட்களையும் ஆடு மாடுகளையும் தனக்குள்ள எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு தனித்திருந்து ஆண்டவரோடு ஜெபிக்கிறார். போராடி ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார். தெய்வம் வருகிறார், போராடி ஜெபிக்கிறார். நீங்களும் நானும் எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? 24ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தனித்திருந்தான் என்று சொல்ல. 28வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீ யாக்கோப்பு அல்ல, இனி இஸ்ரவேல் என்று சொல்லி. 30வது வசனம் சொல்கிறது, அவன் முகமுகமாய் கர்த்தரை கண்டான் என்று சொல்ல. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம அநேகர் சொல்கிறது என்ன? எங்கள் வீட்டில் ஜெபிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என் புருஷன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்துடுவார், ஜெபிக்க முடியல பிரதர். சிலர் சொல்கிறோம், எங்கள் வீட்டில் எப்பவும் டிவி சத்தமாக இருக்கும் பிரதர், ஜெபிக்க முடியல. சிலர் சொல்கிறோம், எங்கள் வீட்டில் சூழ்நிலையெல்லாம் சரி வராது பிரதர், ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்கிறத நம்ம அநேகர் கேட்டிருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருவேளை அலைபேசியிலே செல்லில் இன்னொருத்தருக்கு தொடர்பு கொள்ளணும்னா, ஒருவேளை டவர் கிடைக்கல என்ன செய்வீங்க? கொஞ்சம் வாசலுக்கு வெளியே வந்து, வீட்டுக்கு வெளியே வந்து டவர் கிடைக்கிற இடத்துல இருந்து செய்வீங்க, பண்ணுவீங்க. இப்போ கிடைக்குதா பிரதர்? கிடைக்குதா? இப்போ வீட்டுக்குள்ள டவர் கிடைக்கல, தான் கொஞ்சம் ரூம் விட்டு வெளியே இருந்தோம். 1 செகண்ட், இப்போ வெளியே வந்து பேசுகிறேன். கிடைக்குதா? இப்போ கிடைக்குதா பாருங்கள். கிடைக்கும். சொல்லுங்கள் பிரதர். தனித்து வரீங்க, வீட்டில் ஜெபிக்க முடியலங்க, தேவாலயத்துக்கு கடந்து வாங்க. தேவாலயத்தில் ஜெபிக்க முடியல, அன்றைக்கி சர்ச்சில் ஏதோ ஒரு சபை கூடுதல் நடக்குது, அன்றைக்கி ஒரு காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, வீட்டுக்கு வாங்க. எங்கே நீங்கள் தனியாக இருந்து ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் இங்கே கொடுக்க முடியுமா? அந்த இடத்துல போராடுங்க ஆண்டவரோடு. யார்கிட்ட இல்லை, மனுஷன்கிட்ட இருந்து போராடுறோமே, மனமடிந்து போகிறோம். தேவனிடத்தில் ஜெபத்தில் போராடணும் என்று சொன்னால் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெயம் எடுக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் மறைந்திருந்து ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், வெளியரங்கமான பதிலை தருவார். அவன் போராடி ஜெபித்தபடினாலே 2 பரிவாரங்களோடு விளங்கியா. யாக்கோப்பு எத்தன்தான், ஆனால் தேவனே பேரை மாற்றுகிறார். எனக்கு அருமையானது. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் பாருங்கள், ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு பின்னாடி பெரிய சாட்சி இருக்கும். எப்படி? ஊதாரித்தனமாக இருந்திருப்பாங்க, உதவா அக்கறையாக இருந்திருப்பாங்க, கர்த்தர் பாதி வெளியில் பிடிச்சிருப்பார், குடிகாரனை பிடிச்சிருப்பார். இன்றைக்கு அவர்கள் மறைந்திருந்து ஜெபிக்கிறபடினாலே கர்த்தர் அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார். நீங்களும் நானும் மறைந்திருப்போம் என்று சொன்னார், தனித்திருந்து கர்த்தரோடு ஜெபிப்போம் என்று சொன்னார். யாக்கோப்புக்கு தெரியும், தான் பிரச்சனை மத்தியில் நான் அழுகிறத என் மனைவி பார்க்கக்கூடாது, நான் கதறத என் வேலைக்காரன் பார்க்கக்கூடாது, நான் வளர்க்குற ஆடு மாடு கூட பார்க்கக்கூடாது. தனித்திருந்து போராடுறாங்க. இந்த ஜெபத்துக்கு தான் தெய்வம் முகமுகமாக பேசும்படி இறங்கி வந்தார். இன்றைக்கும் பல நாட்கள் கதறிக்கொண்டிருக்கிறாயே, ஜெபிப்பதற்கென்று தனியாக கடந்து வா. ஆண்டவரோடு உறவாடுவதற்கென்று தனியாக கடந்து வா. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை மாத்திரமல்ல, யாக்கோப்பின் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் பெருக பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம் வருவதாக. வானத்து பலக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதியும். வனாந்தரங்கள், தரித்திரங்கள், இயலாமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். தகப்பனே, உம்மை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னேன். உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தங்குவதாக. தேவரே,
அடியானின் வீடு உமக்கு முன்பதாக என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் ஏசு இரட்சகரி வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.